ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எம்எஸ் வேர்டு 5th கிளாஸ் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் கிளாஸில் ஸ்டைல்ஸ் அண்டு எடிட்டிங் பார்த்தோம். எடிட்டிங்கில் செலெக்ஷன் பார்த்தோம். அடுத்து இன்னைக்கு இன்செர்ட் பார்க்க போகிறோம். இன்செர்ட்டில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு கவர் பேஜ். கவர் பேஜை நம்ம எந்த கவர் பேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்டு இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. இதில் நமக்கு என்ன டைட்டில் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். லேர்னிங் ஸ்கில்ன்றது கொடுத்துட்டு சப்டைட்டில் நம்ம என்ன கொடுக்கலாம்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டேட் இருக்கும். டேட்டை அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிவிட்டு கரண்ட் டேட் கொடுத்துட்டு கீழே கம்பெனி நேம் இருக்கும். நம்ம கம்பெனி எந்த கம்பெனியோ அந்த கம்பெனியை அதில் டைப் பண்ணிவிட்டு கீழே கம்பெனி அட்ரஸ் உங்களுக்கு கொடுக்குறதுனா கொடுத்து நம்ம அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணும்போது வச்சுக்கலாம். இப்போ கம்பெனி அட்ரஸில் நான் இப்போ எதுவும் கொடுக்கல. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்து பிளாங்க் பேஜஸ் பார்க்க போகிறோம். பிளாங்க் பேஜஸ் பார்க்கறதுக்கு நம்ம ரேண்டமாக ஒரு டெக்ஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். ரேண்டம் கொடுத்துட்டு நமக்கு ஒரு 11 பேஜஸ் கொடுத்துட்டு ஓகே பண்ணிப்போம். அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா கர்சர் அங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு பிளாங்க் பேஜ்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் நியூவாக ஓப்பன் ஆகிடும். இப்போ ரேண்டம் திரும்ப ஒரு ரேண்டம் டெக்ஸ்ட் கொடுக்குறதுக்காக ரேண்டம் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 6 பேஜஸ் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா 6 பேஜஸ் வந்துடும். இதில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்து பேஜ் பிரேக் பார்க்க போகிறோம். ஒரு பேஜுக்கும் இன்னொரு பேஜுக்கும் இடைவெளி கொடுக்குறதுக்காக நம்ம பேஜ் பிரேக் யூஸ் பண்ண போகிறோம். கர்சரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஒரு அந்த பேஜிலேருந்து இன்னொரு பேஜ் கேப் கிடைக்கும். அந்த கேப்பை தான் நம்ம பேஜ் பிரேக்குன்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு பேஜை கர்சர் அங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணோம்னா அங்கேருந்து டெக்ஸ்ட்டெல்லாம் கீழே வந்துடும். நம்ம எந்த டெக்ஸ்ட்டை வரைக்கும் செலக்ட் பண்ணோமோ அது மட்டும் மேலே இருக்கும். அதேமாதிரி நமக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து டேபிளுக்காக நம்ம ஒரு எம்டி பேஜை ரெடி பண்ணிவிட்டு நமக்கு எத்தனை பாக்ஸ் வேணுமோ அத்தனை பாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். மவுஸை அந்த பாக்ஸுக்கு மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு எத்தனை பாக்ஸ் வேணுமோ அத்தனை பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா இப்போ நமக்கு நெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா டேபு இந்த டேபிளர் காலத்தோட லாஸ்ட் எண்டில் கர்சரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு டேப் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் பாக்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சீரியல் நம்பரு, நேமு, ஐடி, சப்ஜெக்டு, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு இது போல் எடுத்துக்கிட்டு அடுத்து நம்ம டோட்டல் போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு காலத்தை இன்செர்ட் பண்ணணும். ஒரு காலம் இன்செர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டேபிளர் காலத்தோட லாஸ்ட் எட்ஜில் கர்சரை ப்ளேஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி ப்ளஸ் ஐக்கான் மாதிரி காட்டும். ப்ளஸ் ஐக்கானை போய்ட்டு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு காலம் இன்செர்ட் ஆகிடும். இன்செர்ட் ஆகிடுச்சிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா அதில் நம்ம டோட்டல் போட்டுக்கலாம். டோட்டல் போட்டு நமக்கு இப்போ ரிசல்ட் வேணும். ரிசல்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அதேமாரி போனீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு காலம் பாக்ஸ் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே ரோ வைஸ் நமக்கு கீழே ஒரு ரோ இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா கீழே அதேமாரி சென்ட்ரு எட்ஜில் கர்சரை ப்ளேஸ் பண்ணிங்கனாலே ஒரு மாதிரி ப்ளஸ் ஐக்கான் மாதிரி காட்டு பார்த்தீங்களா? அதை கொடுத்தீங்கன்னா இன்செர்ட் பண்ணால் ஒரு ரோ உருவாயிடும். இப்போ எனக்கு இது பக்கத்தில் இன்னொரு காலம் வேணும் அப்படின்னும் போது அதேமாரி ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து இன்செர்ட் பண்ணிங்கன்னா அந்த டேபிள் காலம் ஓகே ஆகிடும். இல்லை எனக்கு தேவையில்லாமல் அங்கே இன்செர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா கர்சர் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா சரி இதுக்கு போயிடுச்சு. இப்போ ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆப்ஷன் இப்போ கேட்க போகிறோம். டெலீட் ஆப்ஷன் கேட்குதுங்களா? இந்த டெலீட் ஆப்ஷனில் நம்ம என்ன பண்ணோம்னா டெலீட் காலம்ஸ் கொடுக்கணும். கொடுத்தா மட்டும் காலம்ஸ் கொடுத்தா தான் அதில் இருந்து ஃபுல்லாகவே டெலீட் ஆகும். டெலீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்செர்ட்டில் பிக்சர் பார்க்க போகிறோம். எனக்கு பிக்சர் வச்சு எனக்கு ஒரு ஆல்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா
ஒரு பிக்சர் ஏதோ ஒரு பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஃபஸ்ட்டு பிக்சரை செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுத்துக்குவோம். இன்சர்ட் கொடுத்துட்டோம்னா நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்டில் இந்தமாரி தான் வந்து இன்சர்ட் ஆகிடும். இது நமக்கு எங்கே வேணுமோ அதை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம், செட் பண்ணிக்கலாம். அதிலே வந்து க்ராப்பும் பண்ணிக்கலாம், எல்லாமும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார்மேட் டேப்பில் ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ண உடனே பேக்ரவுண்டில் இருக்க ஆப்ஜெக்ட் ரிமூவ் ஆகிடும். ஃப்ரண்ட்டில் இருக்க ஆப்ஜெக்ட் வந்து தெளிவாக தெரியும். வேணான்னா நம்ம வந்துட்டு வெளியில் வந்துடலாம். வெளியில் வந்துட்டு நம்ம வந்து இதில் ஃபார்மேட் டேப்பில் இருக்கிற அடுத்த ஆப்ஷன் வந்து கரப்ஷன் சொன்னோன்னே இந்த லைட்டிங் இருக்கும்ல, அதுதான். இப்போ லைட்டிங்கில் வந்து நமக்கு லோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பில்லரு, செகண்ட் ஆப்ஷன் அதை விட கொஞ்சம் ஷார்ப்னஸ்ஸு, 4வது இருக்குது ரொம்ப ஷார்ப்னஸ்ஸு, 5வது இருக்குது ரொம்ப ஷார்ப்னஸ், அடுத்து வந்து டிம்மு, அதுக்கப்புறம் வந்து லைட்டு, கொஞ்சம் பிரைட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எது தேவைப்படுதோ, டார்க்காக இருக்க இமேஜை பிரைட் ஆகலாம், பிரைட்டாக இருக்கிற இமேஜை டார்க் ஆகலாம். அதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது நிறைய. உங்களுக்கு எது வேணுமோ உங்கள் கம்ஃபர்டபுளுக்காக நீங்கள் எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு கலர் கரப்ஷனில் இந்த தீம் கலர்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை வந்து பயன்படுத்தி யூஸ் பண்ணிங்க. அடுத்து வந்து டோன் இருக்கும். அதே கலர்லேயே வந்து நிறைய விதவிதமான டோன்ஸு, டெம்பரேச்சரு, இது போல் நிறைய விதமான டோன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ யூஸ் பண்ணிங்க. அடுத்து வந்து ரீகலர்ஸ்னால் அந்த பழைய டிவிலாம் பார்த்துப்பீங்களா, அந்த மாதிரி கலர்ஸில் அதில் நிறைய இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்டு, ஸ்பேரு, ப்ளூவு, க்ரீனு, எல்லோ, இதுமாரி வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு கம்ஃபர்டபுளுக்காக நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு இதிலே வந்துட்டு நம்ம டிஃபால்ட்டாக வந்து மோர் கலர்ஸ் இருக்குது. நம்மளே வந்து ஒரு கலர் எனக்கு வேணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளே ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இதில் எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபாண்ட்டை இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா கலர்லேயே வந்துட்டு நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் கலர் அண்டு கஸ்டமைஸ் கலர்னு இருக்குது. நம்ம ஸ்டாண்டர்ட் கலரில் நமக்கு எந்த கலர் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிப்போம். நமக்கு வந்து இப்போ வந்து பிங்க் வேணுமோ பிங்க் கொடுத்தோம்னா அந்த பேஜ் ஃபுல்லாகவே பிக்சர் ஃபுல்லாகவே பிங்காக மாறிடுச்சு. இல்லை எனக்கு அது வேண்டாம், எனக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இதில் வந்துட்டு லாஸ்ட் ஆப்ஷன் பிக்சர் கலர் ஆப்ஷன்ஸ்னு இருக்குது. இதில் போய்ட்டு கொடுத்தோம்னா இது போல் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். இதுக்குள்ளே வந்துட்டு சேச்சுரேட்டர் அண்டு வந்து டெம்பரேச்சர் இருக்குது. இதில் நமக்கு எது வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இமேஜ் வந்து எனக்கு பழையபடி வேணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா ரீசெட் ஆப்ஷன் இதில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பழையபடி ரீசெட் ஆப்ஷனுக்கே வந்துடும். இப்போ அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ வந்துட்டு ஆர்டிஸ்ட் எஃபெக்ட் பார்க்க போகிறோம். ஆர்டிஸ்ட் எஃபெக்ட்னால் இந்த படம் வரைகிற மாதிரி சில மாடல்ஸ் இருக்கும். ஆயில் பெயிண்டிங்கு, பழையபடி இந்த இமேஜ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, பழைய காலத்து 80s ஃபோட்டோஸ் 70s ஃபோட்டோஸ்லாம், அந்தமாரி ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இல்லை ஃபோட்டோஸ் இமேஜ் மங்கின மாதிரி, இல்லை ஒரு மாதிரி பிளர் ஆப்ஷன்ஸு, இல்லை எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே புரியும். அது ஒரு மாதிரி நாய்ஸு, அன்நாய்ஸு, இப்போ எக்கச்சக்கமாக நிறைய இருக்குது. இதில் எது வேணுமோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறது எவ்வளோ சூப்பராக யூனிக்காக இருக்குது பார்த்தீங்களா. ஆர்டிஸ்ட் எஃபெக்ட்லேயே லாஸ்ட்டில் வந்துட்டு ஷேடோஸு, ரிஃப்ளெக்ஷனு, க்ளோவிங்கு, சாஃப்டேஜ், 3D ஃபார்மேட்டிங், 3D ரொட்டேஷன் நிறைய இருக்குது. இப்போ வந்து கம்ப்ரஸ் பிக்சர் பார்க்க போகிறோம். கம்ப்ரஸ் பிக்சரில் 2-3 ஆப்ஷன்ஸில் எனேபிள் இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு கீழே வந்துட்டு பிரிண்டிங்க்கு எவ்வளோ எம்பி தேவைப்படுமோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து வந்து இமெயிலுக்கு இவ்வளோ எம்பி தான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாகவே அதில் வந்து இருக்குது. நமக்கு அது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே வந்துட்டு யூஸ் டாக்குமெண்ட் ரெசல்யூஷன் இருக்குது. அதை கூட கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எடுத்துக்கிட்டோம்னா பிக்சர் ஸ்டைல்ஸில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. நமக்கு இந்த பிக்சரை வந்து நம்ம எந்த மாதிரி வேணுமோ, எந்த மாதிரி டிசைன் வேணும், அவுட் பார்டரு, இன்செட் பார்டரு, இதில் எந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நிறைய இருக்குது. இதில் நமக்கு எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
பார்க்கறதுக்கு நல்லா யூனிக்காக தனியாகவே தெரியும். இந்தமாரி ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிக்சர் பார்டர்னு சொல்லிட்டு இருக்குது. பிக்சர் பார்டர்ஸில் வந்து நமக்கு என்னென்ன கலர் வேணுமோ அது நம்ம வந்து நம்மளே வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பிக்சர் எஃபெக்டில் வந்துட்டு தனியாக ஷேடோஸ் மாரி தெரியும். உங்களுக்கே தெரியும், டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? சைடில் கீழே வந்து டார்க்காக இருக்கும், அதுதான் எஃபெக்ட்ஸ். இப்போ உங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து பிக்சரை வந்து அன்சூம் பண்ணிக்கலாம். அன்சூம் பண்ணிட்டோமா? அன்சூம் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போது உங்களுக்கு இந்த எஃபெக்ட் தெரியும் பாருங்கள், ரிஃப்ளெக்ஷன் தெரியுதுங்களா? அடுத்து வந்துட்டு ஒரு ரிஃப்ளெக்ஷன் எந்தெந்த டிஃப்ரென்ஸில் இருக்குது அப்படின்றது வந்து சாம்பிளுக்கு பார்த்தாச்சு. அடுத்து வந்து க்ளோவிங்கில் வந்துட்டு உங்களுக்கு எந்தெந்த க்ளோவிங் வேணுமோ, ஒரு ஃபோட்டோ சுற்றி அப்படியே ஜொலிக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்து க்ளோவிங். இதோட வீடியோ முடியுதுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.